இப்படி இருக்க இமேஜை ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இவ்வளோ கிளாரிட்டியான இமேஜை உருவாக்குறதுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். எப்படி டிஃப்ரெண்டான ஏஐ இமேஜ் ஃப்ரீயாக யூஸ் பண்ண மற்றும் யூடியூப்ல வியூஸே போக மாட்டேது, தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அதை வாங்க எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது, ஏஐ யூஸ் பண்ணி வியூஸ் எப்படி போக வைக்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு கூகுளில் தம்ப்நெயில்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். யூடியூப் தம்ப்நெயில் இமேஜ் வியூ அண்ட் டவுன்லோட்னு இருக்கும் பாருங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த வியூவில் அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வச்ச தம்ப்நெயில்னா அதில் காட்டும். அதில் உங்களுக்கு தேவையான தம்ப்நெயில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க தம்ப்நெயில் தான் ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண இமேஜை அப்படியே சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்த அந்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அது கீழே கிவ் மீ த ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் இமேஜ்னு டைப் பண்ணி கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்டை ஏஐயே ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வெளில வந்துட்டு உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுளில் ஐடியோகிராம் ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் இமெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் ஏதாச்சும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த ப்ராம்ப்டை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் யூடியூப்பில் போடுற ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோவுக்கு அல்லது யூடியூப்பில் தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக நமக்கு தேவையானது இப்போ யூடியூப்பில் தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக ஸோ 16.9 சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஜெனரேட்னு இருக்கும். ஜெனரேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே 1லேருந்து 100 வரையும் லோடிங் ஆகி இமேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான இமேஜ் எந்த இமேஜோ உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனில் ஈஸியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டுடியோ போய்ட்டு ஏற்கனவே இருக்க தம்ப்நெயிலை வச்சு மாற்றிட்டு இந்த தம்ப்நெயிலை நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி திரும்ப ஒரு இமேஜை ஈஸியாக எப்படி மாற்றுறதுன்னு வாங்க குயிக்காக பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான். முதல்ல இந்த வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் தம்ப்நெயில்னு சர்ச் பண்ணுங்கள். தம்ப்நெயில் சர்ச் பண்ணி முதல்ல ஒரு வெப்சைட்டில் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு அதில் முதல்ல இருக்க இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்த இமேஜை இதில் சாட்ஜிபிடியில் போட்டு கிவ் மீ த ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் இமேஜ்னு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு குரோமில் போய்ட்டு ஐடியோகிராம் ஏஐன்னு சர்ச் பண்ணிட்டு அதில் வர வெப்சைட்டில் இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 16.9 இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜெனரேட்டர் கொடுத்துருங்க. ஜெனரேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ரெடி ஆகி வந்திருக்கும். 4 இமேஜ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.